எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாஸ்ட் செல்வேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்விக்கு காரகரமான புதன், ஓகேங்களா, அந்த புதன் வந்து சூரியனோட சேர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா புதாதித்ய யோகம்னு சொல்லிட்டு ஒரு யோகத்தை வந்து கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த யோகம் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்குறப்ப ஒருத்தருக்கு கல்வியின் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். அதாவது படிப்பு மூலியமாக வந்து அப்படியே வந்து இந்த எஜுகேஷன் பேக்ரவுண்டை பேஸ் பண்ணியே வந்து லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம். இப்போ வந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு தலைமுறை கிராஜுவேட் இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த படிப்பில் வந்து நல்ல ஒரு ஆர்வமாக வந்து படித்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகி அந்த குடும்பத்தையே வந்து மேலே கொண்டு வர்றாரு இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை தரக்கூடியது இந்த புதன் சூரியன் சேர்க்கை. ஆனால் சில நேரங்களில் இந்த புதாதித்ய யோகம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வேலை செய்ய மாட்டேங்குது. அது எதனால் சொல்லி பார்க்குறப்போ எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து சூரியனுடைய பக்கத்தில் வந்துருச்சுன்னா அது வந்து அந்த கிரகம் வந்து அதனுடைய காரகத்துவத்தை ஃபுல்லாக இறந்துருது. அதுலேயும் முக்கியமாக வந்து என்னதான் வந்து புதனுக்கு வந்து அந்த அஸ்தமன தோஷம் கிடையாது, 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் புதனுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் சூரியனும் புதனும் வந்து ஒரே நட்சத்திர பாதத்தில் வந்து நின்னாங்கன்னா அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட முடியாத மாதிரி வந்து சூரியனுடைய ஒளியால் வந்து அப்படியே மறைக்கப்படுறது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பே வராத மாதிரியான சூழ்நிலையை வந்து இந்த புதாதித்ய யோகம் வந்து கொடுத்துருது. வெளிப்படையாக இருந்து பார்க்குறப்ப சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு, நல்லா யோகம்னு சொல்லிட்டு நல்லா படிப்பு வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாலும் சில நேரங்களில் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தடையும் ஏற்படுத்திடுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிப்பு விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமான ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி விடுறது. படிப்பில் வந்து ஒரு ஆர்வமே இல்லாத நிலையும் இந்த சூரியனும் புதனும் ஒரே பாதத்தில் இருக்கிற நட்சத்திர பாதத்தில் இருக்கும்போது கொடுத்து விடுகிறது.